செங்கல் வச்சுட்டு முதல் வரி அடிமட்டத்தில் முதல் வரி வச்சுக்கணும். சரிங்களா? முதல் வரி வைக்கக்கூடாது. ஏன் இந்த செங்கல் நான் இந்த வாக்கில் வைக்கக்கூடாதுன்னு கேட்கக்கூடாது. ஏன் வைக்கக்கூடாதுன்னா இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் வந்து கல் வைக்கக்கூடா இந்த வாக்கில் வைப்பீங்க. கல்ல செங்குத்து வாக்கில் சரிங்களா? அடுத்த வரி இந்த வாக்கில் வைப்பீங்க. புரியுதுங்களா? இந்த வாக்கில் ஏன் வைக்கிறோம்னா இதில் நம்ம வைக்க போகிற அடுத்த வரி இதே வாக்கில் வைக்கக்கூடாது. அடுத்த வரி நம்ம இந்த வாக்கில் வைக்கணும். புரியுதுங்களா? எல்லாம் புரியலையா? ஏன் இப்படி வைக்கிறோம்னா இந்த கல்லோட ஜாயிண்டும் இந்த கல்லோட ஜாயிண்டும் ஒரே மாதிரியா இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஒரே மாதிரி அடுத்தடுத்தா அடிக்கிட்டு போனா அந்த வரி வந்து பிரிஞ்சிடும். இப்படி நம்ம கல் வைக்கிறோம்னா இப்படியே வச்சுக்கிட்டு நம்ம போகக்கூடாது. புரியுதுங்களா? அடுத்த வரி நம்ம வைக்கிறோம்னா இந்த வாக்கில் மாற்றிக்கணும். அப்ப அந்த ரெண்டு கல்லுக்கும் வேற ஒரு கல் வச்சா பிடிச்சிக்கும். நம்ம இந்த இடத்துல கலையே வைக்கலனாலும் இந்த கல்லோட வெயிட்டுக்கு அது ரெண்டு கல்லு பிரியாது. இந்த மெத்தட்ல வந்து கல் வைக்கிறது இப்படிதான் வைக்கணும். கெண்டி கல் நம்ம எதுக்கு வைக்கிறோம்னா ஏன் அந்த கல் இந்த இடத்துல வைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம். இந்த கல்லை இப்படி வச்சோம்னா இதுல வர்ற கேப் இருக்குல்ல ஜாயிண்ட் அந்த 4 கல்லும் அடுத்த ஸ்டெப்ல 4 கல்லும் அப்படியே தான் போகும். அப்ப இது ஒரு தனி பிரிவா ஆயிடும். புரியுதுங்களா? அந்த மாதிரி வைக்கக்கூடாது. அதுக்காக தான் நம்ம சென்டர்ல வந்து கெண்டிகள் யூஸ் பண்றோம். புரியுதுங்களா? கெண்டிகள் வந்து யூஸ் பண்ணிட்டு கண்டிப்பா கெண்டிகள் யூஸ் பண்ணணும். முக்கா கட்டி 4 செல்லுக்கு வேணாம். 4 செல்லுக்கு அந்த செங்கலை நம்ம மாற்றி மாற்றி வச்சுக்கலாம்.